ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா காலிஃப்ளவர் சில்லி பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு காலிஃப்ளவர் வந்து லைட்டாக வேக வச்சு எடுத்துருக்கேன். அப்புறம் சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், மஞ்சள் தூள், கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம். அதுக்கு அடுத்தது வந்து நம்ம கடலை மாவு கொஞ்சம். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா கொஞ்சம் லெமன் வந்து புழிஞ்சு விட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கொஞ்சம் நான் போடுறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையான அந்த அளவுக்கு வந்து போட்டுக்கோங்க. அடுத்தது வந்து சில்லி பவுடர், மஞ்சள் தூள் ஆல்ரெடி கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன், கொஞ்சமாக நான் ஆட் பண்ணுறேன். அதுக்கு அடுத்தது வந்து கடலை மாவு, அப்புறம் கார்ன்ஃப்ளவர். இது எல்லாமே போட்டுட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா எண்ணெய் வெந்துருச்சு, காஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஒன்றுன்னா போடலாம். போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். கோல்டன் ப்ரௌன் ஆகிட்டப்போ எடுத்துடுங்க. ஸோ சில்லி காலிஃப்ளவர் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோ நல்லா ப்ரௌனாக கோல்டன் ப்ரௌனாக இருக்க பாருங்கள். உங்களுக்கு இந்த டிஷ் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். எல்லாருக்கும் இது ஒரு என்னோடய மைண்டில் வந்த தாட்ஸை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ என்னைக்காச்சும் நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா, வெளி உலகத்தில் நீங்கள் பழகும் போது யாராச்சும் ஏதாச்சும் ஒர்க் சொல்லும் போது மூஞ்சி சுளிக்காமல் நீங்கள் பண்ணுவீங்க. ஆனால் அதே ஒர்க் வீட்டில் யாராச்சும் ஒரு எக்ஸ்ட்ராவாக உங்ககிட்ட கேட்டாலோ ஏதாச்சும் சொன்னாலோ உடனே உங்களுக்கு வந்து கோவம் வரும். இது எனக்கு மட்டும்தான் நடக்குதா, இல்லை உங்களுக்கும் நீங்களும் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? கொஞ்சம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய்.